ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் அப்புறம் சாம்பார் ரசத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா சாப்பிட்ற ரொம்ப டேஸ்டியான எக் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல முட்டையை நல்லா பாயில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹாஃபா கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல 3 முட்டையை பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம், பொடியா நறுக்கின வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஏற்கனவே பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய முட்டையை ஒவ்வொன்றா இதுல சேர்த்துடலாம். உங்களுக்கு மசாலா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சில லைட்டா திக்கா வேணும் அப்படின்னா கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. மசாலா முட்டையோட எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முட்டையை திருப்பி போடும்போது அந்த மஞ்சக்கரு வெளியில வராத மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமா தேவைப்பட்டா கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ஈஸியான சைட் டிஷ் எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.